அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பிப்ரவரி மாதம் 2025 வருஷம் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். இதை சபையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் இந்த வலைதள ஊழியத்தின் மூலமாய் வெளியிலே பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கர்த்தர் இந்த மாதத்தில் எல்லா விதமான நன்மைகளோடு உங்களை நடத்துவாராக. இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தம் என்ன என்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த போது கர்த்தர் இந்த வசனத்தை எனக்கு ஞாபகப்படுத்தி இந்த வசனத்தை காலையிலிருந்து எனக்கு மறுபடி நினைவூட்டினபடினால அதை நாம் வாசிக்க போகிறோம். யாத்ராகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யாத்ராகமம் 14:13. யாராவது வாசிக்கிறீங்களா? அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் அப்படின்னு இந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். இதுல நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய வார்த்தைகள் என்னவென்றால், ஒரு பெரிய பார்வோனுடைய சேனை எகிப்தினுடைய ஆளுகை என்பது தேவ ஜனங்களை உள்ளே அடிமைப்படுத்தி வைத்துக் கொண்டு அவர்களை கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் அடிமைப்படுத்தி ஆண்டு விட்டார்கள். 400 வருஷம் கவனிங்க, 400 வருஷம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஏறக்குறைய 70 பேராக அங்கே உள்ளே நுழைந்தவர்கள் ஏறக்குறைய 6 லட்சம் பேராக பெருகும் வரைக்கும் அங்கே அவர்கள் குடியிருக்கிறார்கள். ஆனா என்ன நிலைமைன்னா, அந்த எகிப்திய ராஜாவாகிய பார்வோன் அந்த எகிப்திய ராஜாவினுடைய கைக்கூலிகளாகிய ஆளோட்டிகள், கைக்கூலிகளாகிய மந்திரிகள், கைக்கூலிகளாகிய கொடுமைக்காரர்கள் எல்லாம் இந்த இஸ்ரவேல் மக்களாகிய தேவ ஜனங்களை கொடுமைப்படுத்தி 400 வருஷம் ஆண்டுட்டான். ஆண்டு அனுபவிச்சு அவன் தேர்ந்து எவ்வளவு உரிய முடியுமோ உரிந்து அதுல செத்து போனவங்க ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் எவ்வளவோ கொடுமைகளை அனுபவிச்சுட்டு தேவனுடைய 10 வாதைகளான கடைசி வாதையாகிய அந்த தலைச்சம்புள்ள வாதையை பார்த்துட்டு, அதாவது அரசனுடைய தலைப்பிள்ளை முதல் ஆண்டியுடைய சாதாரணமான ஒரு அடிமையுடைய தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்திய தலைப்பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவர் அடிச்சு போட்டார் ஒரே ராத்திரியில இஸ்ரவேல் மக்களுக்காக. ஆனா இஸ்ரவேல் ஜனங்க வாழுகிற இடத்துல மாத்திரம் அந்த சம்பவம் நடக்கல. அதனால இவங்க என்ன பண்ணிட்டான், இதுக்கு மேலேயும் இந்த ஜனங்களை வைக்க கூடாதுன்னு துரத்தி விட்டுட்டான். துரத்தி விட்டு ஜனங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக ஆடல் பாடலோடு வெட்டி சட்டிலாம் தூக்கிக்கிட்டு அவருடைய உணவுப் பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு மனமகிழ்ச்சியோடு அவருடைய மந்தைகள் எல்லாம் ஓட்டிக்கிட்டு வராங்க. எப்படி நம்மளை கொண்டு போய் ஆண்டவர் சேர்க்க போற கானான் தேசத்துல, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல நாம் போய் சேர போகிறோம் என்று மகிழ்ச்சியோடு வர்றாங்க. ஆனா என்ன நடக்குதுன்னா, இவன் போக விட்டுட்டு பல மைல் தூரம் இந்த இஸ்ரவேல் மக்களை போக விட்டுட்டு எகிப்து ராஜாவுக்கு ஒரு ஆசை, மறுபடியும் இந்த ஜனங்களை விடக்கூடாது, திரும்பவும் தொடரணும், பிடிக்கணும், மறுபடியும் அவங்ககிட்ட இருக்கிற பொருட்களை கொள்ளையிடணும், அதாவது தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன் என்று என் ஆசை அவர்கள் மேல் திருப்தியாகும்னு சொல்லி திரும்ப கிளம்பிட்டான். யுத்தத்துக்கு கிளம்பிட்டான். அந்த இஸ்ரவேல் மக்கள் அத்தனை பேரையும் அழிக்கணும்னு முடிவு பண்ணி கிளம்பி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கான், போராடுறான். அவன் திரும்ப துரத்துறான். இந்த இஸ்ரவேல் ஜனங்க மறுபடியும் திரும்பி பார்க்கும்போது அந்த கொடுமைக்காரர்கள் மறுபடி வந்து விட்டார்கள். மோசே சொன்னது தப்பா, ஆண்டவர் பேசினது பொய்யா, அல்லது இனிமே நம்ம வாழ்க்கை இத்தோட முடியுதா, இல்லை என்ன பண்ண போறோம்? நமக்கு முன்பாக செங்கடல் என்று ஒரு கடல் வந்து விட்டது. இந்த கடலுக்குள்ள நம்ம போய் எல்லாரும் ஆண்டு போகிறோமா? பார்வோன் சேனை நம்மை வெட்டி இந்த கடலில வீழ்த்தி விட்டு போகிறார்களா
என்று மிகுந்த தத்தளிப்போடும் பயத்தோடும் நடுக்கத்தோடு நிற்கிறாங்க. அல்லேலூயா. அப்பதான் மோசே ஆண்டவரிடத்துல கேட்டவன ஆண்டவர் சொல்லுகிறார், ஜனங்களை திடப்படுத்து. அப்பதான் இந்த வசனத்தை நாம படிக்கிறோம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். முதல் வார்த்தை என்ன செய்யாதிருங்க? இந்த சேனைக்கு என்ன பண்ணாதீங்க? பயப்படாதிருங்க. நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். முதல்ல நில்லுங்க, இரண்டாவது பாருங்க. முதல்ல பயப்படாதிருங்க, இரண்டாவது நில்லுங்க, மூணாவது பாருங்க. அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இதான் உனக்கு முடிவு. இந்த மாசத்துல, இந்த ஜனவரி மாசத்துல கூட உன்னை துரத்திட்டு வந்திருக்கலாம் பிசாசு சத்துரு எல்லாம். இந்த ஜனவரி மாசம் கூட தொடங்கினதிலிருந்து உன்னை எத்தனையோ போராட்டங்கள் துரத்திட்டு வந்திருக்கலாம். உண்மையிலே நீ தேவ ஜனமா இருப்பாயானால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, நின்று கொண்டிரு. கர்த்தர் உனக்காக செய்கிற ரட்சிப்பை பாரு. இன்னைக்கு நீ பார்க்கிற இந்த எகிப்தியனை நீ என்னைக்குமே பார்க்க மாட்டேன். அவனை இன்னையோட முடிவு கட்டிடுறேன் நான் சொல்றேன். அல்லேலூயா. இன்னைக்கு உனக்கு விரோதமாய் எழும்பி வந்தவனை இன்னைக்கு மட்டும் பாரு. ஆனா நீ நாளையிலிருந்து நீ அவனை பார்க்கக்கூடிய வாய்ப்பே இல்லாம போகும்னு சொல்லிட்டு ஆண்டவர் செங்கடலை பிளந்தார். இந்த பக்கம் ஒரு மதலா ஏறி தண்ணி நிக்குது, இந்த பக்கம் ஒரு மதலா ஏறி தண்ணி நிக்குது. நடுவுல வெட்டாந்தரை உருவாகி அந்த கடல் வழியை கடலுக்குள்ளே எல்லா இஸ்ரவேல் மக்களையும் உள்ளே நடத்தி கொண்டு போனார். உள்ளே போன பின்பு பார்வோனுடைய சேனையும் உள்ளே அனுமதித்து உள்ளே கொண்டு போனார். ஒரு விஷயம் செஞ்சாரு, இந்த ஜனங்களை எப்படியாவது கடலுக்குள்ள வச்சு அடிச்சிடலான்னு இந்த பார்வோனுடைய சேனையும் கடலுக்குள்ள இறங்குச்சு. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம், அந்த ஜனத்துக்கும் இந்த எதிரிகளாகிய கொடுமைக்காரர்களுக்கும் இந்த பார்வோன் ராஜாவுக்கு நடுவாக தேவ தூதன் வந்து நின்றார். நின்றவுடனே இவர்களுக்கு கடல் அந்தகாரமாய் மாறியது, வழி அந்தகாரமாய் மாறியது. அந்த ரதங்களை அவர்கள் ஓட்ட முடியாமல் கடையாளிகளை கலட்டி விட்டார். உருளைகள் உருண்டன, கலண்டு போன. எல்லாத்தையும் திரும்ப திரும்ப எல்லாத்தையும் ரெடி பண்ணாங்க. அவர்கள் முந்தி சமாதானமாய் போனார்கள். கொஞ்ச தூரத்துல பார்வோனையும் அவனுடைய சேனையை கடலை போட்டு மூடிட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை கரையேற வச்சு. எத்தனை பேர் இஸ்ரவேல் ஜனங்களா இருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களா இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ரட்சிப்பு. இனி எகிப்தியர் என்கிற கொடுமைக்காரர்களை, எகிப்தியர் என்று உங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருந்த கொடுமைக்காரர்களை இனிமே இந்த வருஷத்துல நீங்க பார்க்கவே மாட்டீங்க. வருஷம் மட்டும் இல்ல, கர்த்தருடைய வருகை வரைக்கும் நீங்க பார்க்க போறதே இல்லை. உங்களை எதிர்த்தவன், போராடி உங்களை துரத்திக்கிட்டு வந்தவன், உங்களுக்கு அனுதினமும் இன்னலாவும் இக்கட்டாவும் இருந்தவன் இன்னையிலிருந்து இருக்க போறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த எகிப்தியன் என்பவன் யார் என்று 1-2 வசனத்தை சொல்றேன். முதலாவது உபாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல எகிப்தில் இருந்து அந்த 4:20 படிங்க. உபாகமம், இந்நாளில் நீங்கள் இருக்கிறது போல நமக்கு சுதந்திரமான ஜனமாய் இருக்கும்படி கர்த்தர் உங்களை சேர்த்துக் கொண்டு உங்களை எகிப்து என்னும் இருப்பு காலவாயிலிருந்து புறப்பட பண்ணினார். அப்ப எகிப்துங்கிறது என்னது? இருப்பு காலவாய். இருப்பு காலவாய்னா இரும்ப உருக்கிற இடம். இரும்ப உருக்கிற ஆளை பார்த்துருக்கீங்களா? சேலத்துல இருக்கு. யாராவது இரும்பு உருக்காலை பார்க்கணும்னா சேலத்துக்கு போய் வாங்க. இரும்பு உருக்காலையில உள்ள அப்படி அங்க இருக்கும் அந்த பவர். இங்க ஒரு பெரிய இரும்பு துண்டு போகும்போது தனியா ஓடும், உருகி ஓடும். அவ்வளவு பவர். அல்லேலூயா. அப்படித்தான் இந்த இஸ்ரவேல் மக்களை 400 ஆண்டுகள் உருக்கி 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 நாசமாக்கி அழிச்சு ஒண்ணு இல்லாம ஆக்கி இருந்தான்.
ஆனா கடைசியா ஆண்டவர் எல்லாத்தையும் தூக்கி போட்டு கடல்ல போடுங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்களுக்கு எதிராய் உங்களை துரத்துகிற, உங்களை ஒடுக்க நினைக்கிற, உங்களை அழிக்க நினைக்கிற, உங்களுடைய சுதந்திரத்தை, உங்களுக்கு உரிய பங்குகளை கொள்ளையாட நினைக்கிற எல்லாரையும் கர்த்தர் அழிச்சு போட போறார். அப்படிப்பட்டவன் தான் எகிப்தியன். அவனை தான் இனிமே நீ பார்க்க மாட்டேங்கிற. அவன் தான் இனி உயிரோடு இருக்க போறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனம் படிங்க. 11:8 படிங்க. வெளிப்படுத்தல் 11:8. அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் சாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதம் என்றும் எகிப்து என்றும் சொல்லப்படும். அப்போ எகிப்து என்பது என்னன்னா சோதோமுக்கு சமம். சோதம் என்ன? சோதம்னா என்ன? தேவ பயமற்றவர்கள். தெய்வம் என்று ஒருத்தர் இருக்கிறாருங்கிற பயம் இருந்திருந்தா இந்த இஸ்ரவேல் மக்களை இப்படி கொடுமைப்படுத்தி இருக்கவே மாட்டாங்க. அவங்க தெய்வ பயமற்றவர்களாய் இருந்ததுனாலதான் கொடுமைப்படுத்தினார்கள். இனி தெய்வ பயமற்றவனாய் உன்னை துரத்தி கொண்டிருக்கிறவனை இனி நீ பார்க்க போறதே இல்லை. அல்லேலூயா. தெய்வ பயமற்றவனா உன்னை கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணி சுத்திக்கிட்டு திரியறவெல்லாம் உன்னை நீ பார்க்க மாட்டேன். அவன் இருந்தாதானே பார்க்கறதுக்கு இல்லை. அல்லேலூயா. மூன்றாவது, அவன் ஒரு இதய கடினம் பிடித்தவன். பார்வோனுடைய இருதயம் தேவனுடைய ஜனத்தை ஆராதனைக்கு போக விடாமல் கடினப்படுத்திக் கொண்டே இருந்தது. சபைக்கு போகணும்னா, ஆராதனைக்கு போகணும்னா கடினப்படுத்திடுவான். அங்கெல்லாம் போகக்கூடாது, இங்கெல்லாம் போகக்கூடாது, அப்படி போகக்கூடாது, இப்படி போகக்கூடாது. உலகத்துல இருந்துகிட்டு நமக்கே ஆர்டர் போட்டுக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், அப்படிப்பட்ட உன்னை ஆராதனைக்கு போக விடாம, சபைக்கு போக விடாம, உன்னை ஆராதிக்க வர விடாம உன்னை தடுத்து கொண்டிருக்கிற சத்துருவை இன்னைக்கோட பார்த்துக்க, இனிமே பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. நான்காவது யாத்ராம புத்தகம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல எகிப்தியர் என்பவர்கள் அடிமைத்தன வீடை வைத்திருக்கிறவர்கள். அவர்கள் எல்லாரையும் அடிமைப்படுத்தி வைத்துக் கொள்ளவே விரும்புவார்கள். ஆமென். அப்படிப்பட்ட அந்த அடிமைப்படுத்துகிறவர்கள் இனி உன்னை அடிமைப்படுத்துவதற்கு உன் பின்னால வரப்போறது இல்லை. இனி நீங்க அவர்கள் அப்படிப்பட்டவர்களை பார்க்க போறதும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. பாடுவோம். இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க பார்க்கிற எகிப்தியனை, இன்னைக்கு உங்களை தொடர்ந்து இதுவரைக்கும் வந்த எதிரிகளை, இதுவரைக்கும் உங்களை தொடர்ந்து வந்த வியாதிய பலவீனத்தை, இதுவரை உங்களை தொடர்ந்து வந்த வறுமையை, தரித்திரத்தை, கஷ்டங்களை, இதுவரை உங்களை தொடர்ந்து வந்த கொள்ளையாடுகிறவர்களை இனிமே நீங்க பார்க்க மாட்டீங்க. அல்லேலூயா. இனிமே நீங்க பார்க்க போறதெல்லாம் ஆசீர்வாதம். இனிமே நீங்க பார்க்க போறதெல்லாம் பிரயாணத்துல நல்ல வழி. இனிமே நீங்க பார்க்க போறதெல்லாம் அற்புத அடையாளம். இனிமே உங்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் வரும். இனிமே உங்களுக்கு கற்பாறையிலிருந்து நீரூற்று வரும். இனிமே உங்களுக்கு மாறா என்கிற கசந்த வாழ்க்கை மதுரமாக மாறும். இனிமே உங்க வாழ்க்கையினுடைய அனைத்து பகுதிகளிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வெளிப்படும். இனிமே எரிகோ உங்களுக்கு மதில் கீழே விழுந்து உங்களுக்கு வாதை விட்டு கொடுக்கும். எல்லாமே உங்களுக்கு ஆசீர்வாதம். இதான் இந்த மாசத்தினுடைய வாக்குத்தத்தை. நல்லா அறிக்கை பண்ணுங்க. ஏசப்பா, நேற்று தினம் வரைக்கும் கண்ட சத்துருவை, எதிரிகளை, எகிப்தியனை இனிமே நான் பார்க்க மாட்டேன், நான் பார்க்க கூடாது அப்படின்னு அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆமென். அல்லேலூயா.